குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? வாங்க ஜெபத்தோட கூட தியானத்துக்கு போயிடலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, அனுதின தியானத்துக்காக காத்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒன்றிணைந்து உம்முடைய நாமத்திலே உம்முடைய வார்த்தைகளை தவறாமல் கேட்டு கேட்டு ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுகிறவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சோஷியல் மீடியா மூலமாக உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் போய் சென்றடைய வேண்டும் என்று நம் அநேக தேசத்தில் சிதறியிருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவருமே கூட ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஸ்திரப்பட வேண்டும் என்று விண்ணப்பித்து அதற்காக படும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து மற்றும் ஒருவசை உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நீங்க இப்படி டெய்லி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு வரீங்கல்ல, சிலருக்கு தெரியுமா அந்த அனுதின தியானத்தை பத்தி? இந்த தியானத்தின் நேரம் தினந்தோறும் காலை 7 மணி யூடியூப் மூலமாக நாங்கள் கொடுத்து கொண்டே வருகிறோம். அதேபோல டிவி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் டிவியிலும் கூட நம்பிக்கை என்கிற சேனலில் நம்முடைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாருங்க, கல்வாரி தரிசனம் என்ற பெயரிலே வருகிறது, தவறாமல் பாருங்கள். அதோடு மாத்திரமல்ல, ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தை என்பது உங்கள் வீட்டில உங்களுக்கு எட்டுகிற விதத்தில் இருக்கு. ஸோ கேளுங்க, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளருங்க. கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்டு அதிலே தொடர்கிற போது எல்லா விஷயங்களிலுமே நாம ஆதரிக்கப்படுவதோடு நம்முடைய தனித்துவம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளுவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமோ இல்லையோ, ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்புறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்குங்க. நம்ம ஆண்டவரை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே பழைய வாழ்க்கை வாழ்றவங்க கூட இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறதேனால தேவனுடைய நாமத்துக்கு அது அவமானத்தை தான், தூஷணத்தை தான் கொண்டு வருகிறது. உண்மையான கிறிஸ்தவர்கள் யார்? பெயர் கிறிஸ்தவர்கள் யார்? ஆச்சாரமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் யார்? கள்ள கிறிஸ்தவர்கள் யார் அப்படிங்கிறலாம் தெரியாம அநேகர் தூஷித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ தேவனை விசுவாசிக்கிற நபர், தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், நாம் உடுத்துகிற உடையின் அடிப்படையில் அல்லவே அல்ல, நாம் காண்பிக்கின்ற மேலோட்டமான அலங்காரங்களோ அல்லது கிராஸ் அணிந்து கொள்வதோ அல்லது அந்த வழிமுறைகளை ஆசரிப்பது, அது இல்லைங்க. நம்முடைய சுபாவத்தில் மாற்றம் வரணும். அதாவது நம்ம எல்லோருக்குமே பழைய ஆதாமின் சுபாவம் தான் இருக்கு. அதாவது போதும் கெட்டு போகிற சுபாவம். நம்முடைய பிள்ளைகளை பாருங்க, எப்போவாவது நாம கற்றுக் கொடுக்கிறோமா பொய் சொல்லணும் அப்படின்னு, எதிர்த்து பேசணும்னு கற்றுத்தரமா, கெட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறோமா, இன்னும் கெட்ட கெட்ட நடத்தைகள் எல்லாம் எப்படிங்க வருது? அது சுபாவம். பிள்ளைகள் வளரும் போது வழி வழியா வருகிற அந்த நடத்தில தான் பிள்ளைகள் வளர்றாங்க. எனவே அடிப்படை சுபாவத்திலேயே ஒரு மனுஷன் பாவிதான். பாவத்தை நேசிக்கிறவன் தான். இருதயம் எல்லாவற்றை காட்டிலும் மோசமானது. இதயம் கெட்டு போயிடுது. அதாவது இருதயம் இந்த உலகத்தில் இருக்கிற கெட்ட காரியங்களை பார்த்தோன்னா அதனால ஈர்க்கப்பட்டுடுது. அப்படியே வளர்கிறதுனால தான் இன்னைக்கு பாவிகள், அதாவது பாவத்தில் வாலிப பிள்ளைகள் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு கெட்டு போன நிலைமையில. ஆனா எல்லாருக்குள்ளும் நல்லதும் இருக்குங்க. நாம எல்லோருமே தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்டிருப்பதுனால. ஆனா நல்லதை இன்னைக்கு யார் எடுத்துக்கிறோம்? நம்முடைய இருதயம் கெட்டதைத்தானே இருக்குது. அதனால ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கெட்டதை கத்துக்கிட்டு இன்னும் கெட்டு போயிட்டே இருக்கிறோமே தவிர, ஒருவருக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை இன்னொருவர் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை திருத்திக்கிட்டு வாழ்றோமா அப்படிங்கிறது அசாத்தியம்தான். அதனாலதான் எந்த குற்றமும் இல்லாத, எந்த அக்கிரமமும் இல்லாத, எந்த பாவமும் இல்லாத, பாவத்தை அறியாத ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக இருந்து அவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவத்தின் மீது நமக்கு ஜெயம் உண்டாகிற வகையில் அவர் மரணத்தை ஜெயித்து இன்று தம்முடைய வல்லமையை, தம்முடைய கிருபையை நமக்கு அருளியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளி பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தையும் நமக்கு அருளிச் செய்து நமக்கான வழி எது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தருகிறார். அதனால தான் தேவ வார்த்தையை கேட்கணும்னு சொல்றோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில், கோணலும் மாறுபாடும் உள்ள, அதாவது உலகத்தில் இருக்கிற மனிதர்களிலே சிலர் கோணனாளவர்கள், மாறுபாடு உள்ள மூர்க்கமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அது கவனிங்க, மூர்க்கர்கள் என்றால் அது தெரிகிறவங்களுக்கு சொல்லலாம், தெரியாதவங்ககிட்டையும் நம்ம சொல்லிடலாம்.
ஆனால் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாரும் எதையும் சொல்ல முடியாது. சிலர் கோணலானவங்க, எல்லாம் தெரியுமாங்க, உண்மையில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது. எனவே அப்படிப்பட்டிருக்கிற மனிதர்கள், நான் தான் ரைட்டு, மற்ற எல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறவன் என்னைக்கும் முட்டாள் தான். அது யாரா இருந்தாலும், ஐம் 100% ரைட், யூ ஆர் ஆல் ராங் என்று சொல்லுகிற யாராவது இருந்தால் அவனை போல முட்டாள் இந்த உலகத்தில் வேற ஒருத்தன் இல்லைன்னு அர்த்தம். மாறுபாடுள்ள ஜனம். சர்ப்பம் அது போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் அதோட ஷேப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்கள? இப்படி அது போகும்போது எப்போ எந்த பக்கம் திரும்புன்னு நம்ம சொல்ல முடியாது. மாறி மாறி போயிட்டே இருக்கு. அதே போல் மனிதனுடைய சுபாவம் மாறுபாடுள்ள சுபாவம். இப்போ ஒரு மாதிரி இருப்பான், கொஞ்ச நேரம் கழிச்சு வேற மாதிரி இருப்பான். இப்போ ஒன்று பேசுவான், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒன்று பேசுவான், வேற மாதிரி நடந்துக்கும். அது மூட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். வார்த்தைக்கு வேல்யூ இல்லை, வார்த்தையில் உண்மை இல்லை. இது இந்த உலகத்தில் சர்வ சாதாரணம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் ஸ்டெடியா இருப்பாங்க. உண்மையா இருக்கணும். வார்த்தை ஆமனா ஆமா, இல்லைன்னா இல்லை. எப்பொழுதுமே துஷ்டத்துவத்தை அருவருக்கணும், நீதியைத்தான் நேசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வரணும்ல. அவரை நம்பினதுக்கு அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இருதயத்திற்குள் வந்து உன் இருதயத்திலே மாற்றத்தை உண்டு பண்ணுவார், இருதயத்தை மாற்றுவார். அதான் உண்மையான கிறிஸ்தவம். கிறிஸ்துவை போல வாழ்றவங்களுக்கு தான் கிறிஸ்தவங்கள்னு பேர். இது ஜாதி மதம் குலத்துக்கெல்லாம் இடம் இல்லை. இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கையின் விதம் கிறிஸ்துவை போல அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறது, மன்னிக்கிறவங்களா இருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிறது. இந்த உலகத்துல உலக பிரகாரமா இல்லாம குறுகலான வழியில, அதாவது ஒரு சரியான டெசிஷன் எடுத்துக்கிட்டு, அது கஷ்டமானாலும் சிரமமானாலும் நிந்தையா இருந்தாலும் அதுல அன்புள்ள வழியை தேர்ந்தெடுத்துக்கணும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் இயேசுவை நம்புறவங்க எப்படி இருக்கணும்னா, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாகும்படிக்கு. நல்லா கவனிங்க, குற்றமற்றவர்களாக இருக்கணும், கபடற்றவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, முக்கியமா இருக்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை நம்புகிறேன் அப்படி சொல்றவங்க தான் தயவு செஞ்சு கவனிக்கணும். உன் நடத்தில மாற்றம் இல்லைன்னா இயேசுவை நம்பி என்ன பிரயோஜனம்? பிசாசுகளும் ஆண்டவரை கண்டு அஞ்சுதான் இல்லையா? நாம ஆண்டவரை நம்புகிறோம், அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வந்திருக்கா? இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில நீ குற்றமில்லாதவனாக, கள்ளம் கபடற்ற மாசற்றவனாக இருக்கிறாயா? நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்றால், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம் என்றால் அப்படி இருக்கணும்னா எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இப்படித்தான் காரியங்களை செய்யணும். முறுமுறுப்பு, தர்கிப்பு, இன்னைக்கு உலகத்தில் அதைத்தாங்க பார்க்குறோம். முறுமுறுப்பு தர்க்கம், எல்லாத்துக்கும் ஏத்து பேசுறது, எரிச்சல் அடையிறது, முறுமுறுக்கிறது, சலிச்சுக்கிறது, தன்னைத்தானே நிந்திச்சுக்கிறது, அடுத்தவங்களே நிந்திக்கிறது, இதைத்தானே இன்னைக்கு பார்க்குறோம். இன்னொன்று சந்தேகம், எல்லாத்துலேயும் சந்தேகம். எல்லா பாயிண்ட், அதாவது எதை சொன்னாலும் சரி அதை தப்பா புரிஞ்சுக்கிறது. இப்படி எல்லா விஷயத்துலையும் ஒரு சந்தேகத்தோட இருந்து வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறது. சந்தேகங்கிறது ஒரு பெரிய வியாதிங்க. அது மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. அது என்னமோ தெரியல, நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. கணவன் மேல சந்தேகம், மனைவி மேல சந்தேகம், தாய் தந்தையர் பிள்ளைகளை நம்புறதில்ல, தேவனே நம்புறதில்ல. தேவன் மேல என்னங்க சந்தேகம்? எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்புவதனால்தான் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்புறதில்ல. விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் சாத்தியம். அதனால இந்த சந்தேகத்தை எல்லாம் விட்டுட்டு முறுமுறுப்பையும் தர்க்கங்களையும் விவாதங்களையும் விட்டுட்டு நாம உண்மையான வாழ்க்கை வாழணும். எல்லாவற்றிலும் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம உண்மையா இருக்கணுங்க. இந்த தொடர்ந்து அங்க பார்த்தோம்னா, அதாவது அதுக்கு முந்தின வசனம் 14வது வசனத்துல ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, கவனிங்க, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அப்படின்னா பைபிள்ல பிடிச்சுக்கிட்டு இல்லைங்க, தேவனுடைய வசனத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு தெய்வ வசனத்திற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நடந்து தேவனுடைய வழியிலே நடந்து ஒரு தனித்துவமான வாழ்க்கை, துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இல்லையாங்க, நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசம் இருக்கணும். எல்லாரும் போகிற வழி என்பது விசாலமான வழி, அது அழிவுக்கு ஏதுவானது. எல்லாருமே சேர்ந்து ஒரு தப்பு பண்ணா அது ரைட்டுன்னு ஆயிடுவாங்க. கோடிக்கணக்கானவங்க அதே தப்பு செய்யறதுனால அது ரைட்டு அப்படின்னு ஆயிடாதுங்க. தப்பு தான், சரிதான்.
பாவத்தின் வழியிலே போறவங்க, விசாலமான வழியிலே போறவங்க அநேகர். ஆனால் நீங்க இடுக்கனான வழியிலே பிரவேசிக்கணும். அதற்காகத்தான் போராடணும்னு ஆண்டவர் சொல்றார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலகத்துல ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு தான் சொல்றான், முதலாவது நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும். என்னங்க, 1000க்கு மேற்பட்ட நாட்களா இப்படி தினந்தோறும் காலையில் தேவனுடைய வார்த்தைகளால் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும்போது, இப்பவே தவறாமல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி, உங்களுக்குள்ள இருந்த அந்த இருட்டு, அந்த அநியாயம், அக்கிரமம், அந்த மோசமான தவறான வாழ்க்கை முறை, அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு அந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிரகாசிக்கிறவர்களாய், கோணலும் மாறுபாடுமான சந்தையின் மத்தியில் நாம் அப்படித்தான் வாழணும். உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீ ஒரு முன்மாதிரியா இருக்கணும், நீ ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். உன்னை கண்டு எல்லோரும் கற்றுக்கொள்ளுகிற விதத்துல, தேவனிடத்திலே விசுவாசம் வருகிற விதத்துல நீ இருக்கணும். உன்னை கண்டு உன் தேவன் பெரியவர் என்று உன்னை சொல்லுகிற விதத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ எங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருக்கிறாய், நீ எங்களை ஆதரிக்கிறாய், எங்களை நேசிக்கிறாய் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சாட்சி சொல்லுகிற யாராவது இருக்கிறார்களா? உன் பிள்ளைகள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை உணர்ந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுகிற சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்களா? அல்லது இப்படிப்பட்டவங்களுக்கு பிறந்துட்டேன்னா இப்படிப்பட்ட ஒருத்தர தந்தைன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுகிறோங்கிற விதத்துல நீங்க வாழ்றீங்களா? கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகும் கூட குடிகாரர்களா இருப்பது, பிற ஸ்திரீயின் மோகத்தில் விழுந்து கிடப்பது, பெற்ற தாய் பிற புருஷனோடு இருந்தா பிள்ளைகள் பார்த்து கொலை செய்கிறது போன்ற அருவருப்பான காரியங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட மாறுபாடான சந்ததியின் நடுவில் நீ உண்மையுள்ளவனாய் வாழணும், நீ உத்தமமான வாழ்க்கை வாழணும். இதுதான் சரியான வழி என்றால், தேவனுடைய பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டாங்க, தேவனுடைய பிள்ளைகள் அநியாயம் இழைக்க மாட்டாங்க, தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரமத்தை நேசிக்க மாட்டாங்க. நான் தேவனுடைய சுபாவத்தை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடிகிற வாழ்க்கை நாம் வாழணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பவுல் சொல்லுவான் பிலிப்பி சபையோடு கூட, நீங்கள் நல்ல சாட்சியோடு இருப்பதனாலே நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாகவில்லை என்பதை, நீங்கள் அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் என்பதையும் தெரிந்து, உங்களை சுற்றி இருக்கிற அநேகர், வழி தெரியாமல் இருக்கிற அநேகருக்கு நீங்கள் வழிகாட்டியாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து, இருட்டிலே இருக்கிற அநேகருக்கு நீங்கள் வழிகாட்டியாயிருக்கிறீர்கள், அவள் கண்களுக்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், புரியாத சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டிகளாயிருக்கிறீர்கள், திக்கற்றவர்களை நீங்கள் ஆதரிக்கிறவர்களாயிருக்கிறீர்கள், புறந்தள்ளப்பட்டிருக்கிறவர்களை நீங்கள் அன்பு கூர்ந்து சகிக்கிறவர்களாயிருக்கிறீர்கள், உங்கள் சத்துருக்களை, உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை நீங்கள் அன்போடு கூட ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவர்களாயிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டு சந்தோஷப்படுகிறேன் என்பதைப் போல, இயேசுவின் வார்த்தையை கேட்கிற நம்ம எல்லோருக்காகவும், உங்களுக்காக பிரயாசப்படுகிற தலைவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாவற்றையும் விட உங்களுக்காக தம் ஜீவனை தந்த ஆண்டவர் சந்தோஷப்படுகிற விதத்தில் நாம் வாழும்படியாக இருக்க வேண்டும். இது அநியாய உலகம், இது அக்கிரமத்தால் நிரம்பியிருக்கிற உலகம், இது இருட்டில் இருக்கிற உலகம், இது மரணம் இருக்கிற உலகம். ஆனால் தேவன் ஜீவனுள்ளோர் தேசத்தில் உன்னையும் என்னையும் சேர்க்க வேண்டும் என்று நித்தியமாய் அவரோடே கூட இருக்கிற பாக்கியத்தை அருளுவதற்காக பாவத்தினால் வந்த சம்பளமாகிய மரணத்தை அவர் விழுங்கி, மரணத்துக்கு ஏதுவானவனை, பிசாசானவனை அந்த மரணத்தின் மூலமாய் ஜெயித்து நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற போது, அது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனவே அப்படி ஒரு புது வாழ்க்கையுடையவர்களாக நீங்கள் வாழ்றீங்களா? தேவவார்த்தை கேட்கிறோன்னா பத்தாதுங்க, தேவவார்த்தையை வாசிக்கிறோன்னா பத்தாதுங்க, சர்ச்சுக்கு தவறாம போய் வர்றோன்னா பத்தாதுங்க. தனியாக தேவனோடு கூட மன்றாடுங்க. உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி இல்லாத விஷயங்களுக்காக, இன்னும் கெட்ட பழக்கங்கள் இருந்தால், உங்கள் சுபாவத்தில் பழைய சுபாவங்கள் இருந்தால், பாவம் உங்களுக்குள்ள இருந்தால், கோபப்படுகிற குணம் இருந்தால், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்குங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த இருளை அகற்றுங்க என்று சொல்லி ஜெபித்தால் தேவன் அற்புதமாக நம்மை அபிஷேகிப்பார். உண்மையான ஒளியாக இருக்கிற அவர் வந்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒளி தருவார். இருளின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஒளியாக மாற்றியிருக்கிறார். எனவே நாம் பிரகாசிப்போம், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
பயங்கரமான ஜனங்களை, மாறுபாடும் கோணலுமான சந்ததியினரை இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் உம்மை விட்டு விலகி உமக்கு பயம் இல்லாத, பக்தி இல்லாத கூட்டத்தாரா வாழ்கிற ஜனங்கள் மத்தியில கோணலான புத்தியினாலே, வஞ்சனையினாலே, அநியாயத்தினாலே, பகையினாலே, பழிவாங்குதலினாலே ஒருவருக்கொருவர் தீங்கிழைத்துக் கொண்டு தங்களுக்கு தாங்களே கூட கேடு இழைத்துக் கொண்டு நித்திய நரகத்திற்கு போகிற வழியிலே இருக்கிறவர்களை பார்க்கிற போது மனவேதனையோடு கூட அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர்களுக்காகத்தான் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதையும் கூட, அவர்களுக்காகவும் கூட நீர் இரத்தத்தை சிந்தியிருக்கிறீர் என்றும் விசுவாசத்தை அருளிச் செய்வதோடு அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டியாயிருக்க கிருபை அருளுங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போது நாங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் இல்லாமல் உமக்குள் களிகூறுகிறவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்கும் இந்த ஜனத்தின் மத்தியில் ஒளியைப் போல நாங்கள் பிரகாசிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தனதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற எங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமென். எஸ், நம் ஆண்டவர் பெரியவர். அவர் பெரிய மாற்றத்தை நம் வாழ்க்கையில் அருளிச் செய்வார். உங்கள் ஜெபத் தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும், ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது விஷயத்திலே வெற்றியை சாதிக்க வேண்டும் என்றால், பாவத்துக்கு அடிமையாக பலவீனத்துக்கு அடிமையாக இருப்பீர்கள் என்றால், அந்த விஷயத்துக்காக நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். எங்களுக்கும் தெரியப்படுத்தலாம், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெபத் தேவைகளை கான்ஃபிடென்ஷியலாக வைத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதனால் எந்த தயக்கமும் வேண்டாம். ஆண்டவர் நிமித்தம் தேவனுடைய சாட்சியாய் நம் எல்லோரையும் தயார்படுத்தவே தேவன் விரும்புகிறார். எனவே தொடர்ந்து ஜெபத்தில் காத்திருங்கள். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள். பெரியோர்களும் வரலாம். இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாயிருக்கும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க, ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள். மாலை 6 முதல் இரவு 10 மணி வரைக்கும் 2வது செஷன் இருக்கும். இந்த 2 செஷன்ல நீங்க எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும், உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 2வது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் முதல் செஷன் முடிந்த உடனே தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன். முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 9884707779 அல்லது 9884807779 என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம். அல்லது 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். கட்டாயம் வருவீங்களா?